மண்ணில் புதைந்த தொன்மையான நகரங்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கூறியுள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மண்ணில் புதைந்துள்ள பழமையான நகரம் சேதப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகு நாச்சியார்புரத்தில் கள்ளங்காடு என்று அழைக்கப்படும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்கிறது. இப்பகுதி புதர்மண்டி மண் மேடாக காணப்படுகிறது. பூதமங்கலத்தில் இருந்து நாகப்பன் சிவல்பட்டி நல்லசுக்காம்பட்டி வழியாக 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கும் பணி கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் நடைபெற்று வருகிறது. இதற்காக கள்ளங்காடு பகுதியில் உள்ள செம்மண் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். செம்மண் எடுக்கப்பட்ட பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவை செம்மண் கொள்ளையர்களால் சிதைக்கப்பட்டு வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொழில்துறைக்கு அந்த தகவலை தெரிவித்து அதுக்கான ஒரு செய்தியை பாதுகாக்கும் முறையில் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? அதை மண் கொள்ளையர்கள் அதை மண்ணை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதை அப்படியே மறைச்சி அந்த புல்டோசரை வச்சு ஏற்றி நசுக்கி ரொம்ப இதெல்லாம் மனசுக்கு வேதனைக்கூடிய செயல். இதெல்லாம் செம்மண் கொள்ளையடிக்கப்படும் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கற்பலகைகளால் செய்யப்பட்ட வீடு போன்ற அமைப்புகள் மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றன. இதனால் அப்பகுதியில் புதையல்கள் ஏதேனும் உள்ளதா என கண்டறிய மணல் கொள்ளையர்கள் தோண்டி பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. அப்பகுதிக்கு கிராம மக்கள் செல்லாததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மண்ணில் புதைந்து கிடக்கும் தொன்மையான பொருட்களை மணல் கொள்ளையர்கள் சேதப்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அந்த இடத்தை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். இப்போ மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கிற அந்த சமணர் கற்படுக்கைகளையும் நம்மளோட முதுமக்கள் தாலி அவங்க பயன்படுத்திய மண்பாண்ட பொருட்கள் எல்லாத்தையுமே மணல் மாபியாக்கள் குவாரிக்கு அப்படி தோண்டி தோண்டி பூராமே சேதமடைஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஊர் மக்களும் அதை கவனிக்கிறது இல்லை. தொல்லியல் துறை அந்த ரெக்க ஆய்வு பண்ணி அங்கே இருக்கிற கற்படுக்கைகள் யார் காலத்தோடது, சமணர் காலத்தில் அதுக்கு முந்தியதா சங்க காலத்தோடதான்னு சொல்லி ஆய்வு பண்ணணும். மதுரை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட தொன்மையான நகரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று கள்ளங்காடு பகுதியிலும் தொன்மையான நகரம் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் அப்பகுதியில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அதற்குள் அந்த இடம் மணல் கொள்ளையர்களால் சிதைக்கப்பட்டு விடாமல் உரிய முறையில் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியனிடம் கேட்டபொழுது பழங்கால பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பகுதியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகேந்திரன்.